12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். முதல் இயல் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது முதல் பகுதியாக 2வது இயல் பெருமழை காலம் என்ற தலைப்பில் அதற்குரிய படங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. வினாவுக்குரிய விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் இப்பொழுது 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பல இயல் 1 முழுவதுமே பார்த்தாச்சு. அதில் 5 பகுதிகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கற்பவை கற்ற பின் இருக்க. இன்றைக்கி இயல் 2 உரைநடை பாடம் பெருமழை காலம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த பாடம். அதில் கற்பவை கற்ற பின்னில் 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. ஒன்று, வெள்ள பேரழிவு குறித்து நாளிதழ் செய்திகளை தொகுக்க. அந்த செய்திகளை தொகுப்பதை போன்ற பகுதி கொடுத்துருக்கு. அதற்குரிய பகுதிகளை பாருங்கள். தலைப்பு உயிரிழப்புகள். தமிழகத்தில் 347 பேரும், ஆந்திராவில் 54 பேரும், பாண்டிச்சேரியில் 2 பேரும் உயிரிழந்தனர். தொழில்துறைக்கு ஏற்பட்ட சேதங்கள், கட்டமைப்பு சேதங்கள், உற்பத்தி பாதிப்பு, வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற வகையில் 14,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதாக ஆரம்ப நிலை கணிப்புகள் தெரிவித்தன. இவற்றுள் ஏறத்தாழ 10,000 நிறுவனங்கள் மிகச்சிறு அமைப்புகள். அடுத்த தலைப்பு அரசு அமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள். வெள்ளத்தால் ரூபாய் 883 கோடி இழப்பு ஏற்பட்டதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்தது. ரூபாய் 115 கோடி இழப்பு ஏற்பட்டதாக தென்னக ரயில்வே அறிவித்தது. அடுத்த தலைப்பு சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட சீர்கேடுகள். வெள்ளத்தால் பழுதான மற்றும் அழித்து வரப்பட்ட மின்னணு கழிவுகள் ஏறத்தாழ 100 டன்கள் எடை கொண்டவை என உத்தேச கணிப்பு தெரிவித்தது. காஞ்சிபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 10,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். தினமணி 17ஆம் தேதி நவம்பர் 2015 நாளின் மூலம் அறியலாம். இது செய்தித்தாள் இருக்கின்ற செய்தி. அடுத்தது 2வது வினா. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். இந்தியாவில் சுற்றுச்சூழல் நாள். இந்நாளில் பள்ளியின் கூட்டத்தில் ஏற்க வேண்டிய உறுதிமொழியை உருவாக்குக. உறுதிமொழி. 1, மரங்களை வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். 2, நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்போம். 3, மண்ணுக்கு கேடான ரசாயன உரங்களை தவிர்ப்போம். 4, காடுகளை அழிக்க மாட்டோம். 5, வன உயிரினங்களுக்கு இன்னல் செய்ய மாட்டோம். 6, நீர் ஆதாரங்களை பாதுகாப்போம். 7, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம். 8, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இடையூறு செய்யோம். 9, ஒலிகளின் இரைச்சலை தவிர்ப்போம். ஒலின சத்தம். 10, தனி மனித தூய்மை பேணுவோம். 11, ஓசோன் மண்டலத்தை துளையிடும் மாசு காற்றை குறைப்போம். 14, வாகன புகையை கட்டுப்படுத்துவோம். 12, வாகன புகையை கட்டுப்படுத்துவோம். 13, வளமான பூமியை விழிப்போடு காப்போம் என்று உறுதிமொழியாக சொல்லப்படுகின்ற செய்தி. இந்த 2 வினாக்களையும் பாருங்கள். இதற்குரிய படங்கள் இதனோடு இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.